சேனலுக்கு என்ன பார்க்குறோம்னா பீஃப் கிரேவி. இந்த பீஃப் கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பட்டு ருசியாக இருக்கும். இது ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடு சாப்பிடுமே ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது பீஃப் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லியோடு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள், சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்குங்க, வழங்குற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க இந்த பீஃப் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நான் 600 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பீஃப்பு எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் 200 கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் தக்காளி 150 கிராம் இருக்குது, தயிர் 100 கிராம் இருக்குது, ஒரு பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் வச்சுருக்கேன். இவ்வளோதான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் பைசஸ் வச்சுருக்கேன். இதில் பட்டை 1 இன்ச்சு இதில் உடச்சி வச்சுருக்கேன் சின்னதாக, 2 ஏலக்காய், 3 கிராம்பு வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும். இப்போ இதோடைய மசாலா வாசனைலாம் அந்த எண்ணெயில் இறங்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா மெய்யாக வதங்கணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினா வெங்காயம் மிஷாக இருக்கும், சாப்பிடையில தென்படும். நல்லா வதங்கணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இந்த பீஃப் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்னும் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இதில் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா மசிட்டு இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசாகணும், நல்லா இருக்கும். அப்போ தான் நல்லா குலைவாக இருக்கும் தக்காளி. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டை. அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துல அதே தனியாக ஒரு வாசம் மணமாக இருக்கும். கிரேவியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ
கிரேவி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் வந்து வீட்டில் அரைச்ச சில்லி பவுடரை சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா கலர் கொடுக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது எண்ணெயிலே இந்த மிளகாய்த்தூள் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும், நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதில் இந்த பீப்பை சேர்த்துக்கலாம். இது ஒரு 600 கிராம் பீப். சேர்த்தாச்சு. இதை நல்லா பிரட்டி விட்டுக்குவோம், அந்த மசாலா கூட பிரட்டி விட்டுக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப போயிட்டாலும் நல்லா இருக்காது, பத்தாமல் இருந்தாலும் சாப்பிட்றது கிரேவி நல்லா இருக்காது. இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் செத்த வேகட்டும். இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் வச்சுருக்கு. மஞ்சள்தூள் ஒரு சின்ன ஸ்பூனாக 2 ஸ்பூன் கறி மசாலா தூள். உங்கள்கிட்ட என்ன கறி மசாலா தூள் இருக்குது, வீட்டில் அரைச்சது, வெளியில் வாங்கினது, எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 100 ml தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ தயிரையும் சேர்த்தாச்சு. தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றையில் இந்த கிரேவி எப்படி இருக்குது, உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது வரையும் இப்போ நல்லா வேகட்டும். தயிர் ஊற்றிருக்கனால கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வேகணும். அப்போ தான் அது எவ்வளோ தண்ணி விடுது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வெந்துக்கிட்டு தண்ணி இவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். நம்ம இதில் தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் ஒரு 200 கிராம் தண்ணி சேர்த்துக்கிறேன், 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 200 மில்லி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கிரேவி தண்ணி ஊற்றி எல்லாம் மூடியாச்சு. இப்போ இதை மூடிக்கலாம். மூடியாச்சு. இது வந்து ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும். ஆனால் என் குக்கருக்கு நான் 5 விசில் வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ விசில் போட்டாச்சு. இப்போ குக்கரில் 5 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்து விசில்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். மல்லித்தழையை சேர்த்துக்கலாம்.
சேர்த்தாச்சு. இப்போ மல்லித்தூளை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்க கொதி வந்துடுச்சு சூப்பராக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பாய்.